இந்த எலெக்ஷன் ரிசல்ட் பல பேருக்கு அதிர்ச்சி கொடுத்துருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு இன்ப அதிர்ச்சியாக அமைஞ்சிருக்கு. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆக்சுவலாக குளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை தழுவினாங்களே பாபு அவர்கள்கிட்ட. அதுவும் பெரிய ஸ்டார் கேண்டிடேட் அங்கே நிற்கலைங்க. ஆனாலும் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை தழுவியிருக்காங்க. ஒரு டிவிகே வேட்பாளர்கிட்ட தோல்வியை தழுவியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட அரசியல் முதிர்ச்சி அனுபவம் எங்கேயோ இருக்கும். ஆனாலும் தோற்றுருக்காங்க பார்த்தீங்களா. அது பல பேருக்கும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த நேரத்தில் முன்னாள் அமைச்சர் பரிதி இளம் வழுதி இருக்கார்ல, அவரோட மகன் இருக்கார் பாருங்க, பரிதி இளம் ஸ்ருதி, சென்னை கவுன்சிலர். ஆக்சுவலாக அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்போ அதுக்கு டிஎம்கே தொண்டர்கள் மத்தியிலேயே ஒரு ஆதரவு குரல் எழுதோ அப்படின்ற ஐயப்பாடு எழுந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காப்புல, குளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரணம் சேகர் பாபு அவர்கள்னு சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த விஷயத்த பல பேருமே ஆமாங்க இருக்கலாங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இல்லைங்க திமுக நிறைய பேருக்கான தோல்விக்கான காரணமாக இது கூட இருக்கலாம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக திமுகக்குள்ள விரிசல் எதுவோ இது வரைக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இது போல் சில கருத்துக்கள் வருது பார்த்தீங்கன்னா வெளியே அவ்வப்போது, அது சில விரிசல்களை கண்டிப்பாக ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. எண்ட் ஆஃப் த டே இந்த தோல்வியில் இருந்து பல பாடங்களை திமுக கற்றுக்க போகுது. அதில் முக்கியமான பாடமாக எதை கற்றுக்க போகிறாங்கன்றதான் அடுத்த பெரிய கேள்வி எழுந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் முதற்கட்ட கருத்துக்கள் தான். இதுக்கப்புறம் கட்சி சார்ந்து சுய தணிக்கையை பல முறை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதில் இன்னும் நிறைய ஃபில்ட்ரேஷன் நடக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, திமுகவோட முக்கியமான கோட்டை எதுங்க? சென்னை மண்டலம். அந்தளவுக்கு சாலிடாக இருப்பாங்க. அப்பேற்பட்ட சென்னையில், இந்த சென்னை மண்டலத்தில் திமுக இந்த முறை 2 தொகுதிகளில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்குங்க. ஒன்று துறைமுகம், இன்னொன்று சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி. 2 ஸ்டார் கேண்டிடேட்ஸ் தான். துறைமுகம் சேகர் பாபு அவர்கள், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எஞ்சி இருக்க 14 தொகுதிகள் இருக்குல்ல சென்னை மண்டலத்தில், 14 யார் திரும்ப பிடிச்சிருக்கா? டிவிக்கு. ஸோ திமுகவோட முக்கியமான கோட்டையான சென்னையவே தாவேக்கா கைப்பற்றி இருக்குன்னா சாதாரண வெற்றி கிடையாது மக்களே இது. அண்ட் திமுக கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, அவங்களும் மெகா சர்க்கிள். ஒரு பக்கம் திமுக எதிர்பார்த்ததில் பாதி அளவு கூட அவங்கள சக்சீட் பண்ண முடியல, அந்த வருத்தம். இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள் ஒழுங்காக பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. தெளிவாக சொல்கிற ஒன்றத்தை பற்றியும். ஆக்சுவலாக கூட்டணி கட்சிகள் போட்டியிடுறது பார்த்தீங்கன்னா 70 தொகுதிகளில். அதில் அவங்க ஜெயிச்சது எத்தனை நினைக்கிறீங்க? வெறும் 15 தொகுதிகள் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிய சீட்ஸ் இருக்குல்ல, அங்கே திமுகவே நின்றுருந்தாங்கன்னா கூட 1-2 சீட்ஸ் வேணால் மேபி இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், அவ்வளோதான். அது 1-2 சீட்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்க முடியும். பிகாஸ் டிவிகேவால் அந்தளவுக்கு ஹெவியாக இருந்துச்சு.